ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் அம்மா தினமும் ஏதாவது ஒரு ரெசிபி போடுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரசம் எப்படி செய்யறதுங்கிற செய்முறை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ரசம் இது புளி ஊற வச்சுட்டேன். இதில் தக்காளி பழம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது தண்ணி ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணு, இந்த தக்காளியெல்லாம் ரொம்ப லப்பர் மாதிரி இருக்குப்பா. இதெல்லாம் இந்த கட் பண்ணி இதெல்லாம் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்க பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்துடணும். ஏன்னா கையில் ஒவ்வொருத்தருக்கு ஐயோ அம்மா இந்த தக்காளி கரைக்கவே முடியலம்மான்னு சொல்கிறீங்களே, அதனால் இந்த தண்டை எடுத்துடணும். எடுக்காத வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரசம் கடுப்படிக்கும், நல்லாவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்து இதில் போட்டுடுறோமா. கொஞ்சோண்டு இதில் உப்பு வேறு போட்டிருக்க பாருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்களா பாருங்கள். ஒரு 1.25 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போய் அம்மியில் தட்டிட்டு வந்துடுறேன். தட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போய் அம்மியில் அரைச்சிட்டு வந்துடுறப்பா. மக்களே, மிளகு ஜீரகம் எல்லாம் நுணுக்குறோம். அம்மியில் வச்சு நுணுக்கி ரசம் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு சும்மா வெறும் ரசம் வச்சே சாப்பிட்லாம். பாருங்க, மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் பாருங்கள் அம்மியில் தட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து தக்காளி கரைக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி மாதிரியே இருக்குது. நாட்டு தக்காளியில் ரசம் குழம்பு எது வச்சாலும் அதுதாங்க நல்லாயிருக்கும். இது வந்து கரைக்கிற லப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி வந்து புளிப்பே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், புளி கொஞ்சம் தூக்கலாக போடணும். போட்டு அதையும் மேட்சிங் பண்ணி போட்டிங்கன்னா ரசம் நல்லாயிருக்கும். பாருங்க மக்களே, புளியும் கரைச்சாச்சு. பாருங்கள், தக்காளி பழத்தை பாருங்கதா கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டு இப்படி எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இதை போட்டு நல்லா கரைக்கிறோம். புளி பாருங்கள் எப்படி இதுங்க, வெள்ளை புளி. அது என்ன பண்ணுவோம், கலரு அப்படி தான் இருக்கும். இப்போ இதை கரைச்சாச்சு. கரைச்சி இந்த திப்பியெல்லாம் எடுத்துடணும். இவ்வளோ துப்பி லப்பர் இது. எடுத்தாச்சா. அடுத்தது மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் பாதி எடுத்து இதில் போட்டு கரைச்சிக்கணும். இது வந்து பாதி வந்து எண்ணெயில் போட்டு வணக்கணும். அப்போ தான் வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புளியை வந்து இதில் தூக்கி ஊற்றுறோம். இப்போ இந்த தக்காளி சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இதிலே கொட்டி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுக்கணும். இந்த சொம்பில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் தான் இருக்குங்க, கொஞ்சம் போதும். பாருங்கள், இந்த தக்காளி பழம் சக்கரை இந்த புளி இதெல்லாம் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சம் எசன்ஸ் இருக்கும்ல, அதனால் அதையும் என்ன பண்ணுறது, கரைச்சி வடிகட்டிட வேண்டியதுதான் இந்த ரசத்துலேயே. வடிகட்டி வச்சாச்சா. இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நாக்கில் ஊற்றி டேஸ்ட் பண்ண உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஊற்றி பார்க்கலாங்க. இப்பயே ரசத்தினோட டேஸ்ட் வந்துருச்சு பாருங்க, சூப்பரான ரசத்தினோட டேஸ்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்தது தாளிப்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. சும்மா கொஞ்சோண்டு ஊற்றினா போதும், தாளிக்கிறதுக்கு தானேப்பா.
அந்த ரசத்துக்கு கருவேப்பிலை எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சது, கடுகு போடணும். காஞ்சிச்சா எண்ணெய் காயல. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இந்த வானல் இரும்பு வானலுங்க, அதனால் ரொம்ப கொதிக்கணும். சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் கடுகு பொரியும். கடுகு பொரியாத ரசம் வச்சோம்னா ரசம் ருசியாக கொடுக்காது. ஒவ்வொருத்தர் கடலப்பருப்பெல்லாம் போடுறாங்க கடுகு ரசம் தண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி போடக்கூடாது. ரசம் மீதி ரசம் நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்காது, ஊசி போயிடும். இந்த ரசமே நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் தூக்கி போடுறோம். வரமிளகாய் வந்து கருகக்கூடாது. கருகுனாலே ரசம் அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச ரசம் வீணாக போயிடும். இந்த மிளகு சீரகத்தை போடும்போது அப்படியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு இதை நல்லா வந்து அந்த மிளகு சீரகம் வாசம் கும்புன்னு அடிக்கும் பாருங்க. இப்போ என்ன பண்ணோம், பெருங்காயத்தை கொஞ்சம் கொட்டுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொட்டுறோம், அவ்வளோதான். பாருங்கள், மிளகு ஜீரக வாசம் வந்துருச்சு. இப்போ இந்த புளி, தக்காளி பழம் இதெல்லாம் அரைச்சி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சா? இது அப்படியே நுர கட்டுனதும் இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். நுர கட்டும்போது எப்படி நுர கட்டி இறக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை போடணும், இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் பாருங்க. அவ்வளோதாங்க ரசம். ரசம் ரெசிபி சூப்பராக வந்துருச்சு. எடுத்து ஒரு குண்டானில் மாற்றி ஊற்றி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. எப்படி நுர வந்து எப்படி இறக்கணும், அதுதான் மெயின். ரசம் தாளிச்சு நீச்சு விடுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் சிம்பிள் தான். ஆனால் அந்த நுர 4 பக்கமும் கும்பலமாக வரும்போது அதை பார்த்து அப்படியே இறக்கி ஊற்றிட்டோம்னா கம்மன்னு வாசம். ரசம் ரெடி. இங்கே பாருங்கள், ரசம் எல்லாம் கொதித்து வந்துருச்சு பாருங்கள். 4 பக்கமும் கொதித்து வந்துருச்சுங்க. இன்னும் இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோ தான் ரசம். இதில் வந்து கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை, நான் போய் வாங்கிட்டு வந்து சூட்டோட போட்டு வச்சுருவேன். இவ்வளோ தான் ரசம். நீங்களும் இந்த ரசம் ரெசிபி நான் சொன்னது பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை லஞ்ச் வீடியோவில் சந்திக்கிறேன்ப்பா. பாய்.